ஹாய் காய்ஸ், நம்ம சிஎல் சப்ஸ்கிரைபர்ஸ் சாலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் கிளிக் பண்ணுங்கள் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு. ஸோ நம்ம பிடிச்ச ஐபிஎல் 2025 நம்மளை விட்டு போகுது. எஸ், வி ஆர் டவுன் டு த ஃபைனல்ஸ் ஆஃப் ஐபிஎல் 2025. என்ன சொல்கிறது, ரொம்ப வருத்தமாக இருக்கும் நண்பர்களே. மார்ச் மாதம் எப்படா வரும்னு காத்திருந்தோம். ஜனவரி பிப்ரவரி அப்போ கடைசியில் பார்த்தா மார்ச்சில் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் வரைக்கும் போய் மேலே எண்டார ஸ்டேஜில் வாரனால 1 வீக் போஸ்ட் பண்ணாச்சு. அதுக்கப்புறம் திரும்பி ஆரம்பித்து ஐபிஎல்லே முடிய போகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜூன் மாதம் வந்துட்டோம். நம்ம ஜூனில் ஐபிஎல் வந்து 2008-14 மட்டும்தான் திருப்பி ஜூனில் இப்போ ஒன்று வந்திருக்கு. பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடிய போகுது. பட் எனிவேஸ் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தாலும் நல்லா இருந்தது இந்த ஐபிஎல். ஏன்னா இந்த ஐபிஎல் ரொம்ப ஒன் சைடாகவே இருந்ததுங்க. ரொம்ப பிளே ஆஃப் டாப் 4 யாருன்னு முன்னாடியே டிசைட் ஆயிடுச்சு. நல்லா ஆடின டீம் எல்லாம் ஷாக்காக எலிமினேட் ஆகிட்டாங்க. பட் கடைசியில் எலிமினேட் ஆன டீம்ஸ் நாங்களும் மாஸ் காட்டுவோம்னு சொல்லிட்டு கடைசியில் போகிற எல்லா மேட்சும் அவங்க ஜெயிச்சுட்டு போனாங்க. அதே மாதிரி டாப் 4 டீம்ஸில் டாப் 2 யாருன்னு கடைசி நாள் வரைக்கும் டிசைட் ஆகல. கடைசி நாளில் தான் டிசைட் ஆச்சு. அதுக்கப்புறம் செமிஃபைனல் சூப்பராக போச்சு. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு. ஸோ இந்த ஐபிஎல் 2025-2024 அளவுக்கு இல்லைனா நல்லா டீசெண்டாக போச்சு. டாப் எலிமினேட் டீம்ஸ் லாஸ்ட்டில் நல்லா பண்ணாங்க, டாப் 4 நல்லா பண்ணாங்க மக்களே. ஸோ ஓவரால் இந்த ஐபிஎல் 2025 ஃபைனல் பாயிண்ட்ஸ் டேபிள் இதுதான். ஆர்சிபி பிபிகேஸ் டாப் 2ல் முடிச்சாங்க. பஞ்சாப் ரன் ரேட்டில் ஃபஸ்ட் பிளேஸ், ஆர்சிபி செகண்ட் பிளேஸ், ரெண்டு பேரும் ஒரே பாயிண்ட்ஸ். குஜராத் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ், அவங்க 18 பாயிண்ட்ஸில் முடிச்சாங்க. 4th மும்பை. ஸோ இவங்களாம் தான் செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆன டீம். பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆனது டெல்லி, எஸ்ஆர்ஹெச் 5-6, 7-8 லக்னோ, கொல்கத்தா, 9-10 ஆர்ஆர், சிஎஸ்கே. ஸோ கப் அடித்த 4 டீம் இந்த தடவை குவாலிஃபை ஆகலை. டெல்லி திரும்பி டிசப்பாயின்மெண்ட், எல்எஸ்ஜி திரும்பி டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி இதுதான் ஐபிஎல் 2024 ஃபைனல் பாயிண்ட்ஸ் டேபிள். இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. டாட்டா பாய் பாய் தான். நடுவில் ஒன்று சொல்ல மாட்டேன், ஐபிஎல் 2025 முடிஞ்சிச்சே, நீங்கள் வருத்தப்படாதீங்க. அடுத்து இந்தியன் டீம் இங்கிலாந்து கிளம்புறாங்க. ஜூன் 20 இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பம். ஸோ அதை பற்றி நம்ம கவர் பண்ணுவோம். என்ன ஒரு 1 வீக் பிரேக் எடுத்துகிட்டு கவர் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப லாங்காக கவர் பண்ணிட்டு இருக்கேன் ஐபிஎல். ஸோ பர்சனலாக கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பேக் தான். இந்தியா vs இங்கிலாந்து டூர் ஒவ்வொரு டெஸ்ட் மேட்சுக்கும் நம்ம ப்ரிவியூ பண்ணுவோம். இந்தியா இங்கிலாண்டோட ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்ப்போம். மேட்ச் பை மேட்ச் ரிவ்யூ எல்லாமே வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிஎன்பிஎல், அதுக்கப்புறம் எம்எல்சி இதுவும் நம்ம கவர் பண்ண பார்ப்போம் நான் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அந்த ஒரு 1 வீக் பிரேக் எடுத்துகிட்டு திரும்பி வருவேன். இந்தியா இங்கிலாந்து வந்துடும். நீங்கள் ஹாப்பியாக இருங்க மக்களே. ஸோ திரும்பி வீடியோக்குள்ளே போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ் எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 11-2 ஆனாங்க பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி. முல்லன்பூரில் ஆனாங்க. பஞ்சாப் ஹோம் கிரவுண்ட் அப்படி இப்படினாங்க. பட் பஞ்சாப் போட்டலாம் ஆயிட்டாங்க. ஆர்சிபி 10 ஓவர்ஸ்லேயே மேட்ச் ஜெயிச்சுட்டு ஃபைனல் போயிட்டாங்க. ஸோ அடுத்த எலிமினேட்டர் பார்த்தீங்கன்னா ஜிடி மும்பை. அதே முல்லன்பூரில் ஆனாங்க. ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருந்தது. கடைசியில் வந்து தோத்தாங்க ஜிடி. ஸோ மும்பை அங்கே ஜெயிச்சுட்டு அகமதாபாத்தில் பஞ்சாபோட ஆனாங்க. ரெயின் கர்டெயில் மேட்ச் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் பஞ்சாப் வந்து 205 அடிக்க விட்டாங்க. மும்பை பார்த்தீங்கன்னா 200 மேலே டிஃபெண்ட் பண்ணி தோத்ததே கிடையாது. பட் பஞ்சாபோட தோத்துட்டாங்க. கர்டிசி ஸ்ரேயஸ் ஐயர் ஷோ. ஸோ அதனால இந்த தடவை ஃபைனல்ஸ் ஆட போகிறது ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் தான். திரும்பி குவாலிஃபயர் ஒன் ரிப்பீட்டு. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ த ஃபைனல் ப்ரிவியூ ஆஃப் ஐபிஎல் 2025 ஃப்ரம் மை சைட். எஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஐபிஎல் 2025 ஃபைனல்ஸோட மேட்ச் ப்ரிவியூ தான் நம்ம பேச போகிறோம். மேட்சோட வென்யூ எங்கே நடக்குது, வென்யூ டீட்டெயில்ஸு, ரெண்டு டீமோட பிளேயிங் 11, ஓவரால் ஸ்வாட் அனாலிசிஸ், பவுலிங்கு, பேட்டிங்கு, டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோயல் ஆர்டர், அதுக்கப்புறம் ஓவரால் பவுலர்ஸ் எல்லாமே கம்பேரிசன் அனாலிசிஸ் எல்லாமே போட போகிறோம். ப்ரிடிக்ஷனும் நம்ம போவோம். ஃபைனல் டைம் யார் கப்படிக்க போகிறா, ரெண்டு டீமும் 18 வருஷமாக தவமாக இருந்திருக்காங்க. யாருமே பாவம் கப்படிச்சதில்லை. ஆர்சிபி 4வது ஃபைனல், பஞ்சாப் 2வது ஃபைனல். 3 தடவை வந்து ஃபைனல் தோத்த ஆர்சிபி, ஒரு தடவை ஃபைனல் வந்து தோத்த பஞ்சாப். யார் கை கப்பில் போப்போன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேக்ட் ஆஃப் த டேல என்ன ஃபேக்ட் சொல்கிறது, காமெடியான ஒரு ஃபேக்ட் இருக்குது. இதே ஸ்ரேயஸ் ஐயர், ரஜத் பட்டிதார் பார்த்தீங்கன்னா 2024 சையது முஷ்டக் அலி டிராஃபி ஃபைனல்ஸில் ஆடினாங்க. அங்கே வந்து ஸ்ரேயஸ் ஐயர் மும்பை ரெப்ரசென்ட் பண்ணார், ரஜத் பட்டிதார் மத்திய பிரதேஷ் ரெப்ரசென்ட் பண்ணார். அப்போ ஃபைனல்ஸ் ஆடும்போது 1 சைடட் மேட்சாக தான் இருந்தது. மும்பை வந்து ஈஸியாக மத்திய பிரதேஷை தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ அதனால ஸ்ரேயஸ் ஐயர் இந்த தடவை டபுள் பண்ண போகிறாரா, டபுள் வின் பண்ண போகிறாரா, இல்லை ரஜத் பட்டிதார் ரிவெஞ்ச் எடுக்க போகிறாரான்னு தெரியல. பட் ஃபேக்ட் ஆஃப் த டே, இந்த ரெண்டு கேப்டன்ஸ் ஆல்ரெடி ஒரு தடவை மோதி இருக்காங்க டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில். அதில் ஸ்ரேயஸ் ஐயரோட கை தான் வாங்கியிருக்கு. இந்த தடவை ரஜத் பட்டிதார் கை வாங்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வென்யூ எங்கே, அகமதாபாத். சிம்பிளுங்க, அகமதாபாத்தில் மழை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரிசர்வ்டு இருக்குது. பட் சிஎஸ்கே ஜிடி மாதிரி போகாமல் இருந்தால் சரி. அகமதாபாத்தில் 3 விஷயங்க. பவர் பிளேயில் எந்த டீம் நல்லா டாமினேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். அதே மாதிரி டெத்தில் எந்த டீம் நல்லா பவுலிங் போடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து மிடில் ஓவர்ஸில் எந்த டீம் நல்லா வந்து விக்கெட் யூஸ் பண்ண மாறாங்களோ அந்த டீமுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இந்த 3 தீரை யார் ஃபாலோ பண்ணாங்களோ கன்ஃபார்ம் அட்வான்டேஜ் இருக்கும். அதே மாதிரி அகமதாபாத்தில் பெஸ்ட்டு சேசிங் தாங்க. நீங்கள் என்ன தான் 200 அடிச்சாலும் மும்பை மேட்ச் பார்த்தீங்க, பஞ்சாப் ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி டியூ வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறதா இருந்தால் நீங்கள் 200 மேலே அடிச்சே ஆகணும். ஆர்சிபி போலிங்லாம் 200 அடிச்சா தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். பஞ்சாப் கஷ்டம் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறது நீங்கள் 200 மேலே அடிக்கணும். ஏன்னா இது ஒரு சேசிங்க்கு ஒரு ஆப்டான கிரவுண்டு, மழை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேவரட்ஸ் ஆர்சிபி கிட்டேருந்து ஆரம்பிப்போமே. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான் பார்த்தீங்கன்னா வந்து செமிஃபைனல் 1ல் பஞ்சாப் தோக்கடிச்சிட்டு ஃபைனல் வந்தாங்க. ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ், டீமே வேறு லெவலில் தெரியுறாங்க. டீம் டேவிட் மட்டும்தான் இல்லை, அவர் இன்னும் இன்ஜுரி ரெக்கவரி ஆகிட்டாரா இல்லை என்ன கதைன்னு தெரியல. அவர் வந்துட்டார்னா கன் ஸ்குவாட் ஆகிடும். மற்றபடி ஆர்சிபி ஆல்
பாக்ஸை ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் செம்மையாக இருக்குது. என்னவோ தெரிலங்க, இந்த வருஷம் ஆர்சிபிக்கான இயர் வரும்னு தோணுது. நம்பர் 18 விராட் கோலி, அவர் 18வது ஐபிஎல் வருஷம் கப்படிக்க போகிறான்னு தோணுது. எல்லா சயின்ஸும் அலைன் ஆகுது ஆர்சிபிக்கு. தெரில, நல்லது நடந்தால் சரி ஆர்சிபிக்கு. ஸோ அவங்களும் கப்படிக்கிறதா சந்தோஷம், நம்ம யார் அடித்தாலும் சந்தோஷம் தான். ஸோ அவங்களோட பிளேயிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி ஆஸ் யூஷுவல் ஓப்பனிங். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார், நம்பர் 3 மயாங்க் அகர்வால் இம்பாக்ட் பிளேயராக வருவார். நம்பர் 4 பட்டிதார், 5 லிவிங்ஸ்டன். சப்போஸ் டிம் டேவிட் ஃபிட் ஆகிட்டா ஈஸி, லியாம் லிவிங்ஸ்டன் பதிலாக டிம் டேவிட் வந்துடுவார். அப்புறம் ஜிதேஷ் சர்மா, ரொமேரியோ ஷெப்பர்ட், குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால், ஜாஷ் ஹேசல்வுட், சுயா சர்மா. செகண்ட் போலிங் இருந்தால் சுயா சர்மா இம்பாக்டாக வருவார். ஃபர்ஸ்ட் போலிங் இருந்தால் மயாங்க் அகர்வால் இம்பாக்டாக வருவார். மற்றபடி இந்த டீமில் அந்த அளவுக்கு சேஞ்சஸ் கிடையாது. ஒரு ஓவரால் கன் ஸ்குவாடுங்க, 7 போலிங் ஆப்ஷன், கிட்டத்தட்ட 9 பேட்ஸ்மேன்ஸ். இதுக்கு மேலே என்ன வேணும்? கடப்பார் ஆர்சிபி ஸ்குவாடு, பெஸ்ட் டீம் டு வின் த ட்ராஃபி சொல்லி ஆகணும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா பிரீத்தி சிண்டாவின் அருமை மகன்கள் பஞ்சாப் கிங்ஸ். பாவங்க 2008 14 பிளே ஆஃப் வந்தவங்க, அதுக்கப்புறம் 11 வருஷம் கழிச்சு வராங்க. அண்ட் 14 ஃபைனல்ஸில் கொல்கத்தா கிட்ட தோத்தாங்க. அதை ரிப்பீட் பண்ணாமல் இந்த அளவுக்கு ஃபைனல்ஸில் ஆர்சிபியை பஞ்சாப் தோக்கடிக்க முடியுமா? பஞ்சாபை கம்பேர் பண்ணால் ஓரளவு கொஞ்சம் வீக்காக தெரியுறாங்க. அது ஆர்சிபியை கம்பேர் பண்ணால் பஞ்சாப் ஓரளவு வீக்காக தெரியுறாங்க. பட் எனிவேஸ் ஃபைனல்ஸில் என்ன வேணால் நடக்கலாம், அண்டர்டாக்ஸ் கூட ஜெயிக்கலாம். பட் எனிவேஸ் யார் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம். பர்சனலி ஆர்சிபி ஜெயிச்சா ஓகே, பட் பஞ்சாப் ஜெயிச்சா சந்தோஷம் தான். பாவம் பிரீத்தி சிண்டா கப்பே பார்க்காம வாழ்க்கையை ஓட்டுறாங்க. ஸோ பஞ்சாபுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேயிங் லோன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரியான்சாரியா, பிரப்சிம்ரன் சிங் இம்பாக்ட் வருவார். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஜாஷ் இங்கிலீஷ். நம்பர் 4 மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். நம்பர் 5 வதேரா, 6 சஷாந்த் சிங், 7 ஸ்டாயினிஸ், 8 ஓமர் ஜாய், 9 வைஷாக் விஜயகுமார், 10 கைல் ஜெமிசன், 11 அஷ்தீப் சிங். இம்பாக்ட் பேராக பார்த்தீங்கன்னா செஹல் பவுலிங்கில் வருவார். அதாவது செகண்ட் பவுலிங் இருந்தால் செஹல் இம்பாக்ட் பேர் வருவார். செகண்ட் பேட்டிங் இருந்தால் பிரப்சிம்ரன் சிங் இம்பாக்ட் பேர் வருவாங்க. மற்றபடி இந்த டீமுக்கு அந்த அளவுக்கு சேஞ்சஸ் கிடையாது. ஸோ ஓவரால் 2 டீமும் ஃபிக்ஸட் பிளேயிங் லோனில் தான் போவாங்க. லாஸ்ட் மேட்ச் அந்த பிளேயிங் லோன் எப்படி இருந்ததோ அப்படி தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு சரி ஓகே, வீடியோக்குள்ள டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். பட் இந்த பஞ்சாப் லெவன் வந்து ஓரளவு ஓகே, ஆர்சிபி கம்பேர் பண்ணால் ஆஹா ஓஹோ இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 டீமோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட் கம்பேர் பண்ணுவோம். டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், ஃபினிஷர்ஸ் எல்லாமே பார்ப்போமே. ஃபஸ்ட்டு ஆர்சிபி பக்கம் போவோம். ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா டாப் 3ல் தேவ்தத் படிக்கல் ஆல்ரெடி ரூல் அவுட். ஸோ அவருக்கு பதிலாக மயாங்க் அகர்வால் எடுத்துருங்க, அது பின்னாடி பேசுவோம். பட் ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலியோட ஸ்டார்ட் தாங்க அவங்களுக்கு மேட்ச் ஆன் மேட்ச் வந்து அட்வான்டேஜ் கொடுக்குது. ஏன்னா ஃபில் சால்ட் நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஜேமிசன் கிட்ட டிபிக்கல் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து பால் அவுட் ஆனார். பட் அவருக்கு பஞ்சாப் ஃபேவரட் ஆப்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐசிசி T20 வேர்ல்ட் கப்பில் எப்படி சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபைனலில் சம்பவம் பண்ணாரோ அந்த மாதிரி பஞ்சாப் கூட அகமதாபாத்தில் தலைவன் சம்பவம் இருக்கும்னு தோணுது. லெட்ஸ் சி கிங் டிசர்வ்ஸ் ஹிஸ் ட்ராஃபி. ஸோ ஃபைனல் ஒரு ஷோ இருக்குன்னு நம்புறேன். பட் ஃபில் சால்ட்டோட இது ரொம்ப முக்கியங்க இன்னிங்ஸ். ஏன்னா அவர் தான் வந்து காட்டுவார். அவர் அவுட் ஆயிட்டானா கண்டிப்பாக ஆர்சிபி மாட்டிப்பாங்க. ஸோ ஃபில் சால்ட் எனிதிங் அபவ் 30 வில் பி ஹாப்பி ஃபார் ஆர்சிபி. 30லேருந்து 50க்குள்ளே அடிச்சா செம்மங்க ஃபில் சால்ட். ஏன்னா அந்த ஸ்டார்ட் அவர் ப்ரொவைட் பண்ணுறான்னா கோலி அதுக்கப்புறம் ஆக்சிலேட் பண்ணிடுவார். பட் அவரும் அவுட் ஆகி கோலி அவுட் ஆனா கண்டிப்பாக ஆர்சிபி மாட்டிப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் நம்பி தாங்க டீம் 25% 35% பேட்டிங் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மயாங்க் அகர்வால் இம்பாக்ட் பிளேயராக வருவார். மயாங்க் அகர்வால் இந்த வருஷம் நல்ல ஸ்டோரியாக இருந்திருக்காங்க. அவர் சையத் முஷ்டக் அலியிலும் நல்லா பண்ணார், கர்நாடகா லீக்லையும் நல்லா பண்ணாங்க. அதனால தான் தேவ்தத் படிக்கலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தாங்க. ஈவன் LSD மேட்ச்லேயே ஒரு மேட்ச் வினிங் 41 நாட் அவுட் ஆனார். அண்ட் லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் வந்து இதில் 20 ரன்ஸ் வச்சாரு. ஸோ அகர்வாலும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஆடுவார். பட் சென்சிபிள் பிளேயர், நல்லா ரிஸ்க் ஃப்ரீ ஷாட்ஸ்லாம் ஆடுவார். ஸோ மயாங்க் அகர்வால் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைப்பாங்க. ஏன்னா நம்பர் 3ல் படிக்கல் மாதிரி அவரால் அடிக்க முடியுமா? அடிக்க முடியும். அவர் அதை அடித்தா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஃபைனல்ஸு. ஸோ ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். இந்த சைடு பஞ்சாபோட டாப் 3 பார்த்தீங்கன்னா பிரியான்சாரியா, பிரப்சிம்ரன் சிங் இங்கிலீஷ். என்ன ஆச்சுன்னு தெரியல, பிரப்சிம்ரன் சிங் அடிச்சு 4 மேட்ச் ஆச்சு. ஒரு வேளை ஃபைனலில் ஒரு ஷோ இருக்கோ தெரியல. ஏன்னா 4 மேட்சாக பிரப்சிம்ரன் சிங் 50யும் போடல, ஒன்றுமே இல்லை, சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். அவர் ரொம்ப துருத்துருன்னு இருக்கார். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடணும். பட் ஆர்சிபி கைன்ஸ்டாக அவர் எப்பயுமே லாஸ்ட் 2-3 மேட்சாக பார்த்தீங்கன்னா 20s 30s அவுட் ஆகிட்டார். 50 கன்வெர்ட் பண்ண மாட்டார். இந்த தடவை பிரியான்சாரியா பார்த்தீங்கன்னா அவருமே கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்டராக தான் இருக்கா. இவரு வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட்டாக இருக்கார் பிரியான்சாரியா. ஒரு மேட்ச் அச்சா 2 மேட்ச் அடிக்க மாட்டார். ஸோ மேபி மும்பை கூட வந்து நல்ல ஸ்டார்ட் கட்சி அவுட் ஆகிட்டார். இங்கே ஆர்சிபி கூட எப்படி, பட் அவர் 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணியிருக்காங்க. ஈவன் புவனேஸ்வர் குமாருமே ட்ரபிள் பண்ண வாய்ப்பு இருக்குது. யாஷ் தயால் அண்ட் பூவி. ஜாஷ் இங்கிலீஷ் சிம்பிளுங்க, பட்டாபகம் பராட்டி இல்லைங்க, மாட்டிச்சுன்னா பும்ரா மாதிரி பார்க்க மாட்டார். 20 ரன் அச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்படி இல்லைன்னா டக்குன்னு ஆயிடுவார். ஸோ அவருக்கு ஹேசல்வுட் ஒரு நல்ல கிளாஷாக இருக்கும். ஸோ இவங்க 3 பேர் கொஞ்சம் ரிஸ்கி தாங்க. மாட்டிச்சுன்னா அச்சு கொடுத்துருவாங்க 3 பேரும், பயப்படே மாட்டாங்க, இல்லைன்னா அவுட் ஆயிடுவாங்க. இந்த சைடு ஆர்சிபி மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் கேப்டனாக சூப்பராக லீட் பண்ணியிருக்கார். பட் அஸ் அ பேட்ஸ்மனாக ஃபெயிலியர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 4-5 மேட்ச் தான் ஒரு முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணார். பட் அதுக்கப்புறம் வந்து இன்ஜுரினாலையா இல்லை என்னன்னு தெரியல, சுத்தமாக ஃபார்ம்ல இல்லை. மனுஷன் பேட்டிங் ஆடுறதே இல்லை. ஒரு 10-20 தான் வருதே தவிர 40-50 வரவே மாட்டேங்குது. ஸோ பட்டிதார் ஹேஸ் டு கம் டு த ஃபார்ம். சப்போஸ் சேசிங் இல்லை ஃபஸ்ட் பேட்டிங்கில் சீக்கிரம் விக்கெட் வந்தால் பட்டிதாரோட நாக்கு தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா செஹல் ஆடுறாங்க, ஹர்ப்ரீத் பார் ஆடுவாங்கன்னு தெரியல. பட் செஹலை டேக் டவுன் பண்ணணும். இந்த சைடு ஜிதேஷ் சர்மா சிம்பிளுங்க, அவர் வேலையை அவர் கச்சிதமாக பண்ணிட்டு போயிடுவார். ஒரு 10 பால் 20, 20 பால் 30 அச்சு கொடுத்துட்டு போயிடுவார். குணால் பாண்டியாக்கு அவ்வளோவா பேட்டிங் வராது. வந்தால் அவரோட நாக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் ஜிதேஷும்
பட்டிதாரும் கண்டிப்பாக ஒரு நல்ல நாக் ஆடணுங்க. ஏன்னா ஆர்சிபி கப் அடிக்கணும்னா இந்த 2 இந்தியன் சூப்பர் ஸ்டார்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் பஞ்சாப் பவுலிங் அகேன்ஸ்டா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பஞ்சாபோட மிடில் ஆர்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் செம்மையாக பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு மேட்ச் வின்னிங் நாக்கு ரவுடி ஐயர்னு ப்ரூவ் பண்ணார் மும்பை அகேன்ஸ்டா. 87 நாட் அவுட்டு. அந்த மாதிரி ஃபைனல்ஸில் ஒரு நாக் ஆட முடியுமா? ஏன்னா அகமதாபாத் ஒரு பிடிச்ச ஸ்டேடியம். இந்த வருஷம் ஆனால் 2 மேட்ச்லும் 97, 87 ஆனாரு. பார்க்க நல்லா இருந்தது. ஸோ அகமதாபாத் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு டிஃப்ரெண்ட் கிரேவின்னு சொல்லலாம். இவர் வந்து ஹேசில்வுட் ஸ்டார்ட் பண்ண போகிறாரா தெரியல. ஹேசில்வுட் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. இந்த சைடு நேகல் வதிரா, சஷாங்க் சிங், சிம்பிள், பட்டாபாகம், பராட்டிலைங்க 2 பேருக்கும் நீங்கள் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க 2 பேர் விக்கெட்டு சீக்கிரம் எடுக்கணும். ஸோ இவங்களுக்கு சுயா சர்மாவோட ஓவர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிய போகுது. ஏன்னா லாஸ்ட் டைம் 2 பேருமே சுயா சர்மா தான் எடுத்தார். ஸோ சுயா சர்மாவோட ஸ்பெல் ரொம்ப மேட்ச் டிஃபைனிங்காக இருக்கும். அவர் வந்து ஸ்ரேயஸ் ஐயரும் சரி, இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் சரி, பஞ்சாப் எப்படி ஆறான்னு பார்க்கலாம். பட் நேகல் எதிராக சஷாங்க் சிங் ஒரு 20-30 அடிக்கணும். 2 பேரும் அவுட் ஆகிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் மேலே ப்ரெஷர் போட்டால் மாட்டிப்பாங்க பஞ்சாப். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பக்கம் போவோம். டிம் டேவிட், ரொமாரி ஷெப்பர்ட், லிவிங்ஸ்டன் வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவரை எதுக்கு ஆட வைக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு ஆம்பி டெக்ஸ்டர்ஸ் பவுலர், ஆஃப் ஸ்பின், லெக் ஸ்பின் 2 போடுவார். பேட்டிங் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்ப்போம் ஃபைனல்ஸில் மாட்டுதான்னு. எனக்கு தெரிஞ்சு டிம் டேவிட் ஃபிட் ஆகிட்டா லிவிங்ஸ்டன் எல்லாம் வந்துருவாங்க. டிம் டேவிட் தான் மோஸ்ட்லி ஆட வைப்பாங்க. பட் அவர் வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் தெரியல டிம் டேவிட். பட் டிம் டேவிட் வந்தால் நல்லாயிருக்கும். ரொமாரி ஷெப்பர்டை சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி. ஒரு மேட்ச் 4 ஓவர் கொடுத்து அடி வாங்கும் போதே தெரிஞ்சு போச்சு இவருக்கு 2 ஓவர் பவுலுன்னு. ஸோ கொடுத்த ஒரு 2 ஓவரில் கூட ஒரு விக்கெட் எடுத்து தராரு. பேட்டிங்லையும் மேட்ச் வின்னிங் நான் ஆடினாரு. ஒரு மேட்ச் ஆடினாரு, 2 மேட்ச் சான்ஸ் கிடைக்கல, விட்டார். பட் எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ஸில் அவர் இம்பாக்ட் கிரியேட் பண்ண வரும்னு தோணுது. ஏன்னா லாங் சேஸ்னா கண்டிப்பாக இவங்களோட சேவை ஆர்சிபிக்கு தேவை. ஃபஸ்ட் பேட்டிங் ஆனாலும் ஃபினிஷிங்கில் தேவை. ஸோ அதனால் இவங்க டென்ட் கிரியேட் பண்ணணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் அண்ட் ஓமர் சாய் தாங்க அவங்களோட ஃபினிஷர்ஸ். அவங்க 2 பேர் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வைப்பாங்க. ஸ்டாயினிஸ் இந்த வருஷம் ஒரு ஃபினிஷராக சூப்பராக ஆடி கொடுத்துருக்காரு. டேஞ்சர்ஸாகவும் தெரிகிறாரு. பயப்படுற மாதிரி இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட்டே பார்த்தீங்கன்னா 300 வச்சிருக்காரு டெத்தில். ஸோ வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் விக்கெட்டை முடிஞ்ச அளவுக்கு ஆர்சிபி சீக்கிரம் எடுக்க பார்ப்பாங்க. ஏன்னா ஹேசில்வுட் அடிச்சிருக்காரு, புவியாவும் அடிச்சிருக்காரு. ஜாஷ் டேல் தான் அவருக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டாயினிஸை செட் ஆக விட்டிங்கன்னா கண்டிப்பாக டெத்தில் பிரித்து மேய்ஞ்சிடுவார். ஓமர் சாய், பட்டாபாகம், பராட்டிலைக்கும் சுற்றுவார். மாட்டிச்சுன்னா எங்கேயா ஸ்பாட் வரும், இல்லைனா அவுட் ஆயிடுவார். பஞ்சாபோட டெத்து வந்து எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக தெரியல. ஏன்னா சஷாங்க் இப்போ ரீசெண்ட் 2-3 மேட்சஸாக ஃபார்மில் இல்லை. ஸ்டாயினிஸ் அவுட் ஆகிட்டா முடிஞ்சுது. ஓமர் சாய் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் பஞ்சாப் பேட்டிங்கில் வீக்காக தெரியுறாங்க. பவுலிங்கை பேட்டிங் ஆர்சிபி பேட்டிங்கோட. ஸோ அதனால் ஆர்சிபி ஹேவ் அப்பர் ஹேண்ட் இன் பேட்டிங். பவுலிங் பக்கம் போவோம். பவுலிங்கில் யார் கை வாங்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆர்சிபி பவுலர்ஸ் போய்டுவோம். ஹேசில்வுட், யாஷ் தயால், புவி. நான் 3 பேரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேரிங் பவுலர்ஸ்னு சொல்லியும் ஆகணும். 3 பேரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாஷ் தயாலுக்கு மட்டும்தான் இது ஒரு ஆஃப் சீசனாக சொல்லுவேன் நான். புவிக்கும் ஒரு ஆஃப் சீசன் நீங்கள் சொல்லலாம். பட் ஓவரால் நீங்கள் அவங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்கானமி அண்டர் 9 வச்சிருக்காங்க 3 பேரும். அண்ட் எஸ்பெஷலி ஜாஷ் ஹேசில்வுட். ஓ காட், ஜாஷ் ஹேசில்வுட் இல்லை ஹேசில் காட். ஆர்சிபி தூதுவன்னே சொல்லலாம். இன்னும் பிக்குங்க 11.5 crore சூப்பராக எடுத்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஃபைனல்ஸில் அவர் இது வரைக்கும் ஒரு ஃபைனலுமே ஆடி தோத்தது இல்லையா ஸ்டாட் பார்த்தேன். ஸோ அந்த ஃபைனல் இந்த ஹேசில்வுட் ஆடி ஜெயிச்சு கொடுத்துருவாரா தெரில. அவரோட ஸ்பெல் ரொம்ப ரொம்ப முக்கியம். புவனேஸ்வர் குமார், யாஷ் தயாலோட ஸ்பெல்லும் முக்கியம். அவங்க 2 பேர் அடி வாங்கிட்டா ஹேசில்வுட் மேலே தான் ஃபுல் ப்ரெஷர் போகும். ஸோ அவங்க 2 பேரும் நல்லா பண்ணணும். ஸோ இவங்க 3 பேரில் யார் 2 பேர் நல்லா போட்டால் ஆர்சிபி மேட்ச் கையில். ஒருத்தர் அடி வாங்கினா கூட கொஞ்சம் கஷ்டமாகும். பட் 2 பேரும் அடி வாங்கக்கூடாது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பவுலிங் என்ன சொல்கிறேன்னே தெரியல. பயங்கரமாக சிரிக்குது. ஏன்னா மும்பைக்கு அகேன்ஸ்டாகவே நீங்கள் 200 கொடுக்குறீங்கன்னா ஆர்சிபி பேட்டிங்லாம் நம்பர் 9 வரைக்கும் போகுது. ஆனால் ஹர்ஷ்தீப் சிங் என்னன்னு தெரியல, சுத்தமாக அவுட் ஆஃப் ஷாட்ஸு. ஒன்று டெத்தில் நல்லா போட்டால் பவர் பில் அடி வாங்குறாரு, இல்லை பவர் பில் நல்லா போட்டால் டெத்தில் அடி வாங்குறாரு. கம்ப்ளீட்டாக ரெண்டு ஆங்கிளையும் ஒழுங்காக போட மாட்டார். சம்டைம்ஸ் பயங்கரமாக அடி வாங்குறாரு. லாஸ்ட் மேட்ச் கூட அடி வாங்கினார். ஸோ தெரில ஹர்ஷ்தீப் சிங் வந்து டென்ட்டை கிரியேட் பண்ணுறான்னு தெரில. கோலி ஃபில்சர் விக்கெட்டை பவர் பில் எடுக்க முடியலன்னா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. அதே மாதிரி வைஷாக் விஜயகுமார் ஹிட் ஆர் மிஸ் தான். அவர் வந்து ஒரு 4 ஓவரில் 2 ஓவர் நல்லா போட்டுருவார். பட் மீதி 2 ஓவர் எக்ஸ்பென்சிவாக தெரிவார். அவர் எனக்கு தெரிஞ்சு அவரும் 35 ரன்ஸ் 40 ரன்ஸ் கீழே கொடுத்தா அவங்களுக்கு ப்ளஸ். பட் இவங்க 2 பேரும் விக்கெட் எடுக்கணும்னா பஞ்சாப் கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணுற பவுலர்ஸ் இவங்க தான். ஃபாரின் பவுலர்ஸ் பக்கம் போனீங்கன்னா நுவான் துஷாரா, பிளெஸிங் முசரபானி 2 பேரும் மோஸ்ட்லி வாய்ப்பு இல்லைங்க. இந்தியன் பவுலர்ஸோட தான் போவாங்க. வித் ஹேசில்வுட் ஆல்ரெடி தேர். இவங்க 2 பேர் பெஞ்ச் தான். பட் நுவான் துஷாரா நல்ல ஃபைண்டுங்க. ஃபியூச்சரில் நல்ல பிளேயராக வருவார். நோ டவுட் அபவுட் தட். அண்ட் பிளெஸிங் முசரபானி ஐபிஎல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கெயின் பண்ணியிருப்பார். அந்த எக்ஸ்போஜர் அந்த பிளேயர்ஸோட இந்த பவுலர்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துருப்பாரு. ஸோ இட் வில் பி குட் ஃபார் ஹிம் டு லேர்னிங். பட் இவங்க 2 பேரும் மோஸ்ட்லி சப்ஸ்டியூட் தாங்க. பட் நல்ல டேலண்ட் தான் 2 பேருமே. துஷாரா நல்லா ஷைன் ஆகலாம். முசரபானிக்கு இன்னும் டைம் இருக்குது. பட் ஐபிஎல் எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கும். இந்த சைட் பஞ்சாபுக்கு பார்த்தீங்கன்னா கைல் ஜேமிசன். மக்களே இவரை நோட் பண்ணிக்கோங்க. இவருக்கு அந்த டெஸ்ட் மேட்ச்லேருந்து மட்டும் நீங்கள் போட விட்டிங்கன்னா பாலை சூப்பராக மூவ் பண்ணுறாரு. அண்ட் கோலி விக்கெட்டையும் லாஸ்ட் டைம் சொல்லி எடுத்தார். ஸோ விராட் கோலி vs கைல் ஜேமிசன் ஒரு சூப்பர் பேட்டில் இருக்கும். ஈவன் மயங்க் அகர்வாலுக்கு அகேன்ஸ்டாக கூட நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஃபில் சால்ட் வந்து இவர் நிற்க விட்டார்னா மாட்டிப்பார் ஃபில் சால்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து நீங்கள் முன்னாடியே ஆடிடணும். இல்லைனா அட்லீஸ்ட் சிங்கிள்ஸ் 2 சாவது ரொட்டேட் பண்ணணும். இவர் போட விட்டிங்கன்னா டெஸ்ட் மேட்ச்ல வந்து போட்டு கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். ஸோ விராட் கோலி, மயங்க் அகர்வால், ஃபில் சால்ட் விக்கெட்டை கண்டிப்பாக இவர் எடுக்கணும்னு பார்ப்பார். அவங்க வந்து இவரை சேஃபாக ஆட பார்ப்பாங்களா இல்லை அடிச்சு ஆட போகிறாங்கன்னு தெரியல. பட் ஹர்ஷ்தீப் சிங்கோட கைல் ஜேமிஸோட நாளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு தோணுது. அகமதாபாத்தில் அதான் டென்ட்டு கிரியேட் பண்ணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்பின்னர்ஸ் பக்கம் போக மக்களே என்னன்னு தெரியல. சுயா சர்மா 3 மேட்ச் அடி வாங்கினான்னு சொன்னோம். பட் பார்த்தீங்கன்னா சரியான கம்பேக்கு. குவாலிஃபயர் 1ல் நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் கிரியேட் பண்ணார். 3 கீ விக்கெட்ஸ் எடுத்தார். ஸ்டாயினிஸ், சஷாங்க் சிங், அதுக்கப்புறம் 1 more விக்கெட்டு. ஸோ பார்க்க ஓமர் சாய் செம்மையாக
செம்மையாக இருந்தது. ஸோ அதனால் நல்லா சுயா சர்மா பார்ட்டிக்கு வந்துட்டானா அவ்வளோதான். ஆனால் குணால் பாண்டே அவங்களுக்கே தெரியும் 4 ஓவர் 30-35 ரன் கொடுத்துருவார், அதுக்கு மேலே அவர் போக மாட்டார். முடிஞ்சால் ஒரு 2 விக்கெட் எடுப்பார், இல்லை எக்கனாமிக்கலாக போட்டு போயிடுவார். அவர் வேலையை கச்சிதமாக பண்ணுறாரு. பட் சுயா சர்மா ஓ மை காட் வாட் அ சீசன். இந்த வருஷம் நீங்கள் அவர் மெஜாரிட்டி ஆஃப் மேட்ச் அடி வாங்கிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பட் மெஜாரிட்டி ஆஃப் மேட்சஸ் விக்கெட்லெஸ் அவர் எக்கனாமியாக இருந்திருக்கார். பட் அவர் யாரும் செமிஃபைனல்ஸில் ப்ரூவ் பண்ணார். ஒன் மோர் டைம் அகமதாபாத்தில் ப்ரூவ் பண்ணிட்டா நீதாயா அப்படின்னு சொல்லலாம் சுயா சர்மா. ஸோ அதனால் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப கீ ஆர்சிபிக்கு அந்த 8 ஓவரில் கண்டிப்பாக மேட்ச் டிஃபைன் ஆகும் நான் சொல்லுவேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏன் ஹர்ப்ரீத் பாரை கைட்டு விட்டாங்கன்னு தெரியல. நான் அந்த ஓமர் ஷேக் பதில் ஹர்ப்ரீத் பாரே ஆட வைப்பேன். பட் இவங்க என்ன ஐடியாவில் போகிறாங்கன்னு தெரியல. சஹல் 4 ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் சஹலுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் மேலே எடுக்கிறது இல்லை, 40 ரன் கொடுத்துட்றாரு. ஸோ எக்ஸ்பென்சிவாக தெரியாது. ஸோ சஹல் வர்சஸ் பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, லிவிங்ஸ்டன் ஒரு கீ பேட்டிலாக இருக்க போதுங்க. சப்போஸ் கோலி ஃபிட் ஆகிட்டா கோலியுமே 2 இது எடுத்திருக்காரு சஹல். ஸோ அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சஹலோட 4 ஓவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா பஞ்சாபுக்கு வேறு ஸ்பின்னர்ஸ் கிடையாது, எல்லாமே பேசஸாக வச்சிருக்காங்க. ஸோ அதனால் சஹலோட 4 ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் ஆட வைக்க போகிறாங்கன்னு தெரியல. மேபி பஞ்சாப் இங்கே தான் மாட்டிப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா ஆர்சிபியோட பட்டிதார் தவிர அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் ஓகே சுமார் பிளேஸ் தான். பட் சஹல் என்ன பண்ணுறான்னு தெரியல. பட் அவ்வளோதான் பஞ்சாபோட ஸ்பின் அட்டாக் எல்லாம். ஸோ அவள் தான் மக்களே ப்ரெடிக்ஷன் டைமுக்குள்ளே போவோம். ஸோ 2 டீமோட பிளேயிங் லெவன் பேசிட்டோம், ஸ்ட்ரென்த் பேசிட்டோம், வீக்னஸ் பேசிட்டோம், பேட்டிங் பவுலிங் டாப் ஆர்டர் மில்லர் எல்லாமே பேசியாச்சு, ஸ்பின்னு பேஸ் அட்டாக் எல்லாமே பேசியாச்சு. எனக்கு என்னவோ மக்களே நீங்கள் சொல்லலாம் பஞ்சாப் இப்போ செம்ம ஃபார்மில் வராங்க, மும்பை அடிச்சுட்டு வராங்க, ஆர்சிபி ரொம்ப லாங் பிரேக் அப்புறம் ஆடுறாங்க. ஸோ அதனால் மேபி பஞ்சாப் சைடு தான் அட்வான்டேஜ் இருக்கும், டீம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். பட் என்னவோ இந்த வருஷம் எல்லாமே ஆர்சிபி அமைஞ்சிருக்குங்க. எல்லாமே நீங்கள் எடுத்து பாருங்கள், மும்பை கூட ஜெயிச்சது, சிஎஸ்கே கூட ஜெயிச்சது, கொல்கத்தா கூட ஜெயிச்சது, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்எஸ்சி கூட வந்து ஃபஸ்ட் ஜெயிச்சு டாப் 2 வந்தது, செமிஃபைனல் 1ல் பொட்டலாம் பண்ணது. இது எல்லாமே ஆர்சிபி கல்யாணம் போது தான் இன்னும் ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஸோ ஐ எம் கிவிங் மை ப்ரெடிக்ஷன் ஆர்சிபி 52 பஞ்சாப் 48. நான் ஏன் ஆர்சிபி 52ன்றனா அவங்க டீம் எல்லா ஆங்கிலையும் பக்கவாக இருக்குங்க. ஃபினிஷர்ஸு சூப்பராக தெரியுறாங்க, டெட்லியாக இருக்காங்க, டாப் ஆர்டர் பயங்கரமாக கிளிக் ஆகுது, மிடில் ஆர்டர் தேவைப்படும் போது ஆடி கொடுக்குறாங்க, பவுலர்ஸில் ஸ்பின்னர்ஸ் வந்து கலாய்ச்சாங்க சீசன் முன்னாடி. பட் இந்த வருஷம் நாங்கள் தான் ஸ்பின்னர்ஸ்னு ப்ரூவ் பண்ணாங்க. சுயாஷ் குணால் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் பற்றி நான் குறையே சொல்ல வேணாம். 2 பேர் ஒருத்தர் அடி வாங்கினா 2 பேர் நல்லா போட்டுருவாங்க. ஆக்சுவல் ஜாஷ் ஹேசல்கார்டு சூப்பராக போட்டிருக்காப்புல, புவி யாஷ் அவங்க டைம் வரும்போது டெலிவரி பண்ணியிருக்காங்க. இந்த டீமில் என்னங்க குறை இருக்குது எனக்கு அதுதான் புரியல. இந்த வருஷமும் ஆர்சிபி கப்படிக்க விட்டாங்கன்னா ஜென்மத்துக்கும் அவங்க கப்பே அடிக்க மாட்டாங்க. இதை மட்டும் நீங்கள் டெய்லி நோட் பண்ணிக்கோங்க, ஜென்மத்துக்கும் அடிக்க மாட்டாங்க. பெஸ்ட் சான்ஸ் ஃபார் ஆர்சிபி டு வின் அ கப்பு. பஞ்சாபுக்கே நான் வந்து 48 கொடுத்து ஜெயிக்க மாட்டாங்கன்றனா பஞ்சாப் டீம் எங்கேயோ அடி வாங்குறாங்க மக்களே. நான் சீரியஸ் சொல்கிறேன், அவங்ககிட்ட இந்த பவுலிங் டெப்த் இல்லை. அஷ்தீப் சிங் ஃபயர் ஆகலாம் கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. ஏன்னா ஜேமிசன் அடிச்சிட்டாங்கன்னா ஓமர் ஜாய் ஸ்டாயினிஸ் வச்சுலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. வைசாக் விஜயகுமார் ஃபார் சர்டன் நெக்ஸ்ட்டு நல்லா போடலாம். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸும் இல்லவே இல்லை அவங்க டீமில். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார் கொடுப்பீங்க, ஹர்ப்ரீத் பார் இல்லை சகல் மட்டும்தான் இருக்கும். ஸோ பவுலிங் ரொம்ப வீக்காக தெரியுது. பேட்டிங் நான் குறையே சொல்ல மாட்டேன். பெஸ்ட்டு பேட்டிங் அட்டாக்னா ஆர்சிபிக்கு அப்புறம் நான் பஞ்சாப் தான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு யங்ஸ்டர்ஸ் வச்சு ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பராக லீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களோட கைதான் நாளைக்கு பேட்டிங்கில் ஓங்குவோம். பட் பவுலிங்கில் என்ன பண்ணாங்களோ அங்கே தான் மேட்ச் டிசைட் ஆகும் போகுது. ஸோ அவள் தான் மக்களே. ஸோ இதோட IPL 2025 நம்ம ப்ரிவியூ ஷோ முடிஞ்சு போச்சு. நிறைய மேட்சஸ் நான் ப்ரிவியூ பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஓவரால் இந்த வருஷம் வியூஸ் கம்மி தான், ரீச்சும் ஆகலை 2024 கம்பேர் பண்ணால். பட் எனிவேஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் லைக் பண்ணதாக இருக்கட்டும், ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், கமெண்ட் பண்ணதாக இருக்கட்டும், ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மேல்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணுவாங்க, ஃபீமேல் சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்களும் கமெண்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எப்பயுமே ஆதரவு கொடுங்க. ஆஸ் யூஷுவல் கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிதிங். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த வீடியோட எண்டு பார்ட் கொண்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து IPL 2025 டீம் ரிவ்யூஸில் பார்ப்போம். பட் அது பின்னாடி வரும். இப்போது இந்தியா இங்கிலாந்து சீரீஸ்லாம் முடிச்சுட்டு வரும். பட் இப்போ வராது. அவள் தான் கடைசி IPL ப்ரிவ்யூ வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி மக்களே.